சந்ததியினர்கள் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் ஒரு மனிதர் வந்து மக்களிலேயே சிறந்தவர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பதிலை கொடுத்து அந்த கேள்வியினுடைய ஐயத்தை நீக்கினார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ பக்ரா நஃபீ இப்ன் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் 2330வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, ஐயுன் நாசி ஹைருன், ஜனங்களிலேயே மனிதர்களிலேயே சிறந்தவர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு பதில் கொடுத்தார்கள். மன் தால உம்ருஹு வ ஹசுன அமலுஹு என்ற 2 பதிலை கொடுத்தார்கள். அதாவது மக்களிலேயே சிறந்தவர், மனிதர்களிலேயே சிறந்தவர் யார் என்றால், அல்லாஹ் அவருக்கு ஆயுளை அதிகப்படுத்தி கொடுத்திருப்பான். ஒன்று, ரொம்ப நாள் அவர் வாழ்வார். வெறும் ஆயுளை மட்டும் அல்லாஹ் கொடுக்காமல், அந்த ஆயுள் எந்த அளவிற்கு அவனுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வஹசுன அமலுஹு, அவனுடைய அமலும் அந்த ஆயுளோடு சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய அமலையும் அவன் அதை அழகுபடுத்தி கொண்டே இருப்பான். அவன்தான் மக்களிலேயே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்கிறது, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு ஒரு பாட்டு கூட படிப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஆளும் வளரணும், அவனுடைய வயசும் அதிகமாகணும், அதே நேரத்தில் அவனுடைய அமலும் அதிகமாகணுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமலோடு சேர்ந்த ஆயுள் இருக்கே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதை, மதிப்பு, கண்ணியம், உயர்வு, அந்தஸ்து எல்லாமே அதற்குள்ளே இருக்கு. அடுத்ததாக அவர் கேட்டார், அதே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2வது கேள்வி, ஹதீஸினுடைய தொடர்லேயே வருது. கால ஃபையுன் நாசி ஷர்ருன், ஜனங்களிலேயே மிக கெட்டவர் யார், மோசமானவர் யார் என்று கேட்டார். ஃபஸ்ட்டு சிறந்தவர் யார் என்று கேட்டதற்கு பதில் கொடுத்து விட்டார்கள். மக்களிலேயே கெட்டவர் யார் என்ற 2வது கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்தால உம்ருஹு, அவருக்கு அல்லாஹ் அதிகமான ஆயுளை கொடுத்துருப்பான், அவருடைய ஆயுள் அதிகமாக இருக்கும், ரொம்ப நாள் வாழ்வார். வசா அமலுஹு, அவருடைய எல்லா செயல்பாடுகளும் மிக மோசமானதாக இருக்கும், எந்த ஒரு நல்லாமல்களுமே அவர் வாழ்விலே புரிந்திருக்க மாட்டாரே, இவர்தான் மக்களிலேயே மிக மோசமானவர், கெட்டவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க. பேரளவில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர், பேர் மட்டும் முஸ்லீம், தொழுகை தெரியாது, ஜும்மா தெரியாது, பள்ளிவாசல் தெரியாது, நோன்பு வைக்கிறதில்ல, ஜக்காத்து கொடுக்கறதில்ல, ஹஜ்ஜு செய்கிறதில்ல, தஸ்பீஹ் திக்ர் செய்கிறதில்ல, குர்ஆன் ஓதுறதில்ல, உபரியான வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்வது கிடையாது. இதை செய்யாமல் இருப்பது ஒருபுறம், இதற்கு நேர்முரணாக என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்துணை பாவங்களையும் செய்து கொண்டே இருப்பார். ஏதோ பாவங்கள் எல்லாம் அவருக்கு தொழுகையை போன்று, ஜக்காத்தை போன்று, நோன்பை போன்று இருப்பதை போல நினைத்து மது குடிப்பது, அடிப்பது, விபச்சாரம் செய்வது, திருடுவது, வட்டி வாங்குவது, அபகரிப்பது, பெற்றோர்களை நிந்திப்பது, குடும்பத்தை சரியான முறையிலே கவனிக்காமல் விட்டு விடுவது, இப்படி இது போன்ற எத்தனை பாவங்கள் இருக்கிறதோ அத்துணை பாவங்களையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுள் காலம் முழுவதும் அவர் அதை செய்து கொண்டே இருப்பாரே, இவரை போன்ற ஒரு மோசமான மனிதர்
யாரும் இல்லை என்கின்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்குமே திருந்துவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்துருக்கான். அந்த வாய்ப்பு அதனுடைய காலக்கெடு எதுவரை என்றால் அவனுடைய தொண்டை குழியிலே ரூஹு வருவதற்கு முன்னால் வரைக்கும், மரணிக்கின்ற வரைக்கும் அவனுக்கு அந்த காலக்கெடு இருக்கிறது. பாவங்கள் செய்யக்கூடியவன் தான் மனிதன். அந்த பாவத்தை நினைத்து வருந்தி திருந்தி தௌபா செய்து அவன் மீண்டு வரக்கூடியவன் சிறந்த மனிதன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாவம் செய்யாதவன் மனிதனே அல்ல. அதனால்தான் மலக்குமார்களை விட சிறந்தவர்கள் நாம் மனிதர்கள். மலக்குமார்களை விட ஏன் நாம் சிறந்தவர்கள் என்றால், மலக்குமார்களுக்கு பாவம்னா என்னென்ன தெரியாது, அவங்களுக்கு பாவம் என்னன்னு தெரியாது. எப்பவுமே அல்லாஹ்வினுடைய திக்ர்லையும் தஸ்பீஹிலையும் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் எதை சொல்றானோ அதை செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு படைப்பு வானவர்கள். ஆனால் இந்த மனிதன் இருக்கின்றானே, அவன் பாவத்தோடு வாழக்கூடியவன், பாவத்தை செய்யக்கூடியவன். அதே நேரத்தில் அல்லாஹுவை பயந்து அந்த பாவத்தை விட்டு அல்லாஹுக்காக வேண்டி அமல் செய்கின்றான் அல்லவா. அதனால் மலக்குமார்களை விட அவன் சிறந்தவன். காரணம், எல்லாம் அவனை சூழ்ந்து இருக்கின்ற பொழுது அத்துணையும் உதறி தள்ளிவிட்டு அல்லாஹுவினுடைய அச்சத்தோடு பயத்தோடு தக்வாவோடு நடக்கின்றானே, அவனை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்கிறது நம் மார்க்கம். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்ல வரக்கூடிய தகவல் அதுதான். பொதுவாகவே உலகத்தில் நாம் குழந்தையாக இருக்கின்றோம், வாலிப பருவத்தை அடைகின்றோம், படித்து பட்டங்கள் பல வாங்குகின்றோம், அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு என்பதாக செல்கின்றோம். ஒரு கட்டத்தை தாண்டி நம்முடைய ஏழ்மையை நாமே போக்கிக் கொள்கின்றோம் அல்லாஹ்வினுடைய கிருபையால். அதற்கு பிறகு வீடு வாசல் மனைவி மக்கள் என்பதாக ஒரு மனிதனே அவன் வளரும் பொழுது அவனுடைய பொருளாதாரமும் சேர்ந்து வளருது, அவனுடைய பொருளாதாரமும் சேர்ந்து வளருது. வளர 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 அவனுடைய செல்வம் ஒரு புறம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ உலகத்தினுடைய அந்த தேவைகள் எல்லாம் நீ வளரும் போது அது வளர்கின்ற பொழுது அல்லாஹ் உன்னை எதற்கு இந்த உலகத்திலே படைத்தானோ அந்த நோக்கத்தை நீ விட்டாயே என்பதாக நம் மார்க்கம் கேட்குது. அப்போ நீயும் வளரும் பொழுது உன்னுடைய தொழுகையும் வளர வேண்டும், உன்னுடைய நோன்பும் வளர வேண்டும், உன்னுடைய ஜக்காத்தும் வளர வேண்டும், உன்னுடைய ஹஜ்ஜும் வளர வேண்டும். இதரவன வழக்க வழிபாடுகள் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு பிறக்க வேண்டும். அதை விட்டு நீ ஒருபொழுதும் வெகு தூரம் சென்று விடக்கூடாது என்கின்றது நம் மார்க்கம். கண்ணியமான பெருமக்களே, ரொம்ப நாள் வாழ்றது பெருசல்ல, அந்த வாழ்க்கையில் அல்லாஹுக்கு நம்ம எவ்வளவு அமல் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே நேரத்தில் கெட்ட மனிதனாக, அமல் செய்யாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்றது அல்லாஹ்விடத்தில் அது நஷ்டத்தை அவனுக்கு ஏற்படுத்திவிடும் என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். கண்ணியமான பெருமக்களே, கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதன் கேட்பானாம், யா அல்லாஹ், நான் மீண்டும் உலகத்திற்கு போகிறேன், மீண்டும் நான் உலகத்துக்கு போகிறேன், போனால் என்னடா பண்ணுவேன்? முள் கிடையாது. அல்லாட்ட கேட்பான் அந்த மனுஷன். ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். இப்போ நம்ம எதையுமே பார்க்கல. நம்ம கபருக்குள்ளே என்னன்னு தெரியாது, கபர் என்னன்னு தெரியாது, அல்லாஹுடைய வேதனை என்னன்னு தெரியாது, நரகத்தை பார்க்கல, சொர்க்கத்தை பார்க்கல, வானவர்களை பார்க்கல, அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய எதையுமே பார்க்கல. ஆனால் அவன் பார்த்துட்டான். அந்த மரணமடையக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கக்கூடியவன் எல்லாத்தையும் பார்த்ததற்கு பிறகு அல்லாஹ்கிட்ட கேட்பான், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு ரஹ்மானே என்பதாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனிடத்தில் சொல்லுவான், உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலும் நீ கண்டிப்பாக மறுபடியும் பழைய நிலைமைக்கு நீ மாறிடுவப்பா. உனக்கு வாய்ப்பு என்பது ஒரு தடவை தான், அதற்கு பிறகு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது என்பதாக சொல்லி முடிப்பான் என்பதாக திருமறை பேசுகிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் நம்ம கொடுத்த ஆயுள் மிக குறைவு. அந்த ஆயுள் முழுவதும் அல்லாஹ்வை நினைத்து அமல் செய்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நல்ல மனிதர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. கெட்ட மனிதர்களுடைய பட்டியலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய பெயர்களை நீக்கம் பண்ணுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.